நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் படிச்சு பற்றி கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக் கான்செப்ட் பற்றி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் பிடிசி யூஸ் டெவலப் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $84,000 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம கரெக்டாக பார்த்தோன்னா, ஸோ ப்ரைஸு இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டலோட ஹை அண்ட் லோ அதே ரேஞ்சுக்குள்ளேயே ப்ரைஸ் வந்து கன்சால்டேட் ஆகினது. ஓகேங்களா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 நாளாக நம்மளுக்கு வந்து கன்சால்டேட் ஆகிருந்து எந்த மூமெண்ட்டும் கொடுக்கல. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, ப்ரைஸ் இந்த கன்சால்டேட் ரேஞ்சிலேருந்து கீழே வந்து இந்த டிமாண்ட் ஏரியா தொட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அகெயின் மேலே போவோம் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, இந்த டிமாண்ட் ஏரியாவோட லோவை உடச்சிருந்தால் நான் மேலே போகணும்னு ஷுவராக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பேன். பட் ப்ரைஸ் வந்து டிமாண்ட் ஏரியாவோட ஹையை உடச்சிருச்சு. ஓகேங்களா, உடச்சி பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சது வந்து நேற்று கேண்டல். சரிங்களா, நேற்று என்ன பண்ணியிருக்கணும்னா திரும்ப ஹையை உடச்சி மார்க்கெட் வந்து கண்டினியூவாக மேலே போயிருக்கணும். நேற்று கேண்டல் நம்மளுக்கு வந்து புல்லிஷ் கேண்டலாக வந்திருக்கணும். அதை தான் நான் என் டெலகிராம்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ என் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதாங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ என் டெலகிராம்லேயே நான் தான் சொல்லியிருப்பேன், ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் வைக்காமல் அகெயின் நம்மளுக்கு ஒரு பியரிஷ் கேண்டலாக வந்துருச்சு. சரிங்களா, ஸோ இந்த கேண்டல் வந்ததும் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக வந்து பயம் வந்துடுச்சு ஓப்பனாக சொல்லணுன்னா. ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டல் வந்து ஒரு டேஞ்சர் கேண்டல் தான். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு பியரிஷ் சைனுக்கான ஒரு கேண்டல். சரிங்களா, ஸோ அதனால் ட்ரெண்டு மாறிச்சுன்னுலாம் நான் சொல்ல விரும்பல. ஸோ என்ன நடக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போது இந்த கேண்டல் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா, ஓகேங்களா, ஸோ இந்த இது பேரிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இப்போது நம்மளுக்கு வந்து இன்றைக்கி கேண்டல் ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா, இந்த கேண்டல் நம்மளுக்கு இந்த ஐயை உடச்சி அகெயின் நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி ஃபார்ம் ஆகுனா என்ன நடக்கும், ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, அதாவது இந்த ஐயை உடச்சி நேராக புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இது என்ன மீன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஞ்சு, ஓகேங்களா, ரேஞ்சு பிரேக் அவுட்டு, அகெயின் புல் பேக்கு, அகெயின் புஷ். அப்போ இது வந்து ஒரு புல்லிஷ் ஷைனாக ப்ரைஸ் வந்து கண்டினியூவாக மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா, நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் ஷைனாக ஆகிடும். ஒருவேளை ப்ரைஸ் நம்மளுக்கு இது பியரிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகி, அதாவது இன்றைக்கி கேண்டல் நம்மளுக்கு பியரிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகிட்டு 83,000, ஓகேங்களா, 83,500 83,500 கீழே கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா கண்டிப்பாக இந்த லோவை உடச்சிருவோம். ஓகேங்களா, கண்டிப்பாக இந்த லோவை உடச்சிடுவோம். இன்றைக்கி கேண்டலோட க்ளோசிங் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இன்றைக்கி கேண்டல் நம்மளுக்கு 83,500 கீழே க்ளோஸ் ஆகவே கூடாது. ஓகேங்களா, நான் சொல்கிறது க்ளோஸ். ஒருவேளை இந்த 83,500 கீழே கேண்டல் வந்துட்டு வீக்கஸ்ட்டு மறுபடியும் மேலே போய் க்ளோஸ் வச்சா பார்த்தீங்கன்னா அது ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா, அது ப்ராப்ளம் இல்லை. ப்ரைஸ் அகெயின் நம்மளுக்கு வந்து புல்லிஷ் சினாரியோவில் தான் இருக்குது அப்படின்றத எடுத்துக்கலாம். ஆனால் ப்ரைஸ் எக்காரணத்துக்கு கொண்டு இது கீழே வந்து க்ளோஸ் வச்சிட்டானா, ஏன்னா இது கன்சல்டேஷன்லேருந்து பிரேக் அவுட் ஆகிட்டு அகெயின் உள்ளே வரானா, அப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபேக் அவுட் ஆகிடும். ஃபேக் அவுட் ஆகிட்டா அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இருக்க ஸ்டாப் லாஸ் ஹன் பண்ணிட்டான். அப்போ இது கீழே எல்லாம் ஸ்டாப் லாஸ் இருக்குது, இதெல்லாம் ஹன் பண்ணால் அகெயின் புஷ் கொடுத்துட்டு கீழே வந்துடுவான். ஓகேங்களா, கன்சல்டேஷனு, ஃபேக் அவுட்டு, அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து கீழே தள்ளிடுவானுங்க. ஸோ இது வரக்கூடாது அப்படின்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கேண்டல் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை கேண்டல். ஓகேங்களா, இன்றைக்கி கேண்டல் க்ளோஸ் ஆகுது. இன்றைக்கி கேண்டல் எப்போ க்ளோஸ் ஆகும்னா நாளைக்கு காலையில் 5:30 மணிக்கு க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா, இன்றைக்கி கேண்டலோட க்ளோஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி கேண்டல் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக எக்காரணத்துக்கு கொண்டு எப்படி வேணால் அந்த கேண்டல் ஃபார்ம் ஆகலாம். ஆனால் ஒரே ஒரு ஃபார்மேஷன் தான், ஒரே ஒரு விஷயம் தான் என்னென்னா 83,500 கீழே மட்டும் கேண்டல் க்ளோஸ் வைக்கக்கூடாது. மற்றபடி எப்படி இருந்தாலும் ஓகே, வீக்கு வந்துட்டு மேலே வந்தாலும் ஓகே, இல்லை பெரிய புல்லிஷ் கேண்டலாக வந்தாலும் ஓகே, இல்லை இங்கே ஒரு பில்லிஷ் கேண்டலாக வந்தாலும் ஓகே. ஓகேங்களா, ஸோ எப்படி வேணால், இல்லைன்னா சின்னதாக ஒரு கேண்டல் ஃபார்மேஷன் ஆனாலும் ஓகே. ஆனால் எக்காரணத்துக்கு கொண்டு 83,500 கீழே வந்து கேண்டல் க்ளோஸ் வைக்கக்கூடாது. அப்படி உடச்சானா கண்டிப்பான முறையில் இந்த லோவை உடச்சிடுவான். ஓகேங்களா, இந்த லோ உடச்சானா இந்த லோக்கு கீழே கேண்டல் க்ளோஸ் வைக்கிறானா இல்லை விக்கு வைக்கிறானான்றது பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த லோக்கு கீழே, இந்த லோன் நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 76,600. ஓகேங்களா, இந்த 76,600 கீழே வந்து கேண்டல் வந்து க்ளோஸ் வைக்கக்கூடாது. அகெயின் நம்மளுக்கு விக் வச்சு தான் போகணும். ஓகேங்களா, அங்கே ஒரு வேளை க்ளோஸ் வச்சோன்னா அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்கலாம் அப்படின்றது நான் வந்து பார்த்து சொல்கிறேன். சரிங்களா, ஸோ இப்போதைக்கு இன்றைக்கி கேண்டல் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, இது ஒரு விஷயம்.
ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நம்மளுக்கு இன்னைக்கு இந்த கேண்டல் வந்து 83,500 கீழே க்ளோஸ் வைக்கலை, ஓகேங்களா. நான் இப்போ சொல்ல போகிற அடுத்த சிச்சுவேஷன் சினாரியோ வந்து வைக்கலைன்னா, வச்சானா நம்மளுக்கு இது லோவாக வச்சிருவான்னு சொல்லிட்டேன். ஸோ வைக்கலை அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இங்கேருந்து கொஞ்சம் மேலே போய் மேலே க்ளோஸ் வைக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஒரு வேளை 86,000க்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கிறான்னு வச்சுக்கோங்க. 86,000க்கு மேலே போய் க்ளோஸ் வச்சானா நம்மளுக்கு இது ஒரு புல்லிஷ் ஃபார்மேஷன் ஆகிடும். அதாவது நான் சொல்கிறது வீக்லியில், டெய்லியில் கிடையாது, வீக்லியில் 86,000க்கு மேலே போய் க்ளோஸ் வச்சிட்டானா இது நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளுக்கு புல்லிஷ் ஃபார்மேஷன் வந்துடும். அப்படி வந்ததுன்னா கண்டிப்பான முறையில் என்னோட டார்கெட் ஒன்று இருக்குது, அந்த டார்கெட்டுக்கும் ப்ரைஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது இன்கேஸ் 86,000க்கு மேலே வீக்லியில் க்ளோஸ் வச்சிட்டோன்னா அந்த டார்கெட்டை நான் ரிவீல் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ தற்போதைக்கு என்னென்னா இன்றைக்கி கேண்டல் நமக்கு கண்டிப்பான முறையில் நெகட்டிவ் கேண்டலாக, அதாவது பியரிஷ் கேண்டலாக க்ளோஸ் வைக்கக்கூடாது. பார்ப்போம் எப்படின்றது, சரிங்களா. புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் வச்சுட்டா ஷுவராக, அதாவது அதுவும் 86,000க்கு மேலே க்ளோஸ் வச்சிட்டோன்னா ஷுவராக நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு புல்லிஷ் மோடுக்கு போவோம். ஒரு பெரிய பம்ப்பு கண்டிப்பாக இருக்குது மார்க்கெட்டில், ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி கேண்டலோட க்ளோஸிங் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிடுங்க, நான் அப்டேட் பண்ணுறேன். டெலகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி கேண்டல் வந்து எப்படி க்ளோஸ் வச்சுருக்கு, அடுத்து என்ன மூவ்மெண்ட் வரலான்றது நான் கண்டிப்பாக டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். டெலகிராமில் நான் ரெகுலராக உங்களுக்கு டெய்லி காலையில் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். 8 மணிக்கு நான் உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுத்துருவேன் டெய்லி கேண்டலோட க்ளோஸ், சரிங்களா. 8 to 8:30 அந்த ரேஞ்சில் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன், சரிங்களா. ரைட், ஓகே. 4 hour அப்டேட் வந்து தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 4 hour கேண்டலில் பாருங்கள் எப்படி இருக்குன்றது. 4 hour கேண்டல் தான் வச்சுருக்கேன். எந்த ரியாக்ஷனுமே இல்லை, அப்படியே குட்டி குட்டியாக போகுது, திரும்ப குட்டி குட்டியாக கீழே வருது, திரும்ப குட்டி குட்டியாக மேலே போகுது. எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாததுனால தான் நான் 4 hour அப்டேட் வந்து கொடுக்கல ரெகுலராக. ஸோ ஏதாவது ஒரு மூமெண்ட், நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கும்போது நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் கொடுக்குறேன், சரிங்களா. 4 hour கேண்டல் இப்போதைக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இப்போதைக்கு நம்ம டெய்லி கேண்டல், இன்றைக்கி டெய்லி கேண்டலோட இம்பார்ட்டண்ட்டு, அதே மாதிரி இந்த வாரத்தோட கேண்டலும் இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. இது ரெண்டும் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதை பார்த்து தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். ஓகே, ரைட், ஓகே. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்ங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இது எல்லாமே என்னோட ஓன் அனாலிசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நீங்களே ஒரு ஓன் அனலைஸ் பண்ணிட்டோம், இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.